காஞ்சிபுரத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக திரையரங்க வளாகம் ஒன்றில் பாலாபிஷேகம், கற்பூர ஆரத்தி, பட்டாசு வெடித்து ரசிகர்கள் கொண்டாடியதோடு டிஜே இசைக்கு உற்சாக நடனமாடினர். ஜனநாயகன் FTFS பார்த்துவிட்டு வந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அமைச்சர்கள் தென்னரசு, RV ரஞ்சித்குமார் ஆகியோர் பிரியாணியும் மரக்கன்றுகளையும் வழங்கினர். ஜனநாயகன் மிகப்பெரிய ஒரு திருவிழா, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு முழு உலகமெங்கும் ரொம்ப தமிழர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா உலகமே எதிர்பார்த்த ஒரு படம் தான் இந்த ஜனநாயகன். அத்தனை பேருக்கும் தெரியும். பல தடைகளை தாண்டி இந்த படம் அத்தனை தடைகளையும் தகர்த்திருந்தே எங்கள் தலைவருடைய ஜனநாயகன் என்று முத்திரை பதித்துள்ளது சினிமா துறை. அப்படிப்பட்ட ஒரு படத்தை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க சொல்ல. மக்கள் எல்லாமே திரையரங்கு ரொம்ப மகிழ்ச்சியாக வராங்க, குடும்பமாக வராங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அவருடைய மகனாக, அவருடைய அண்ணனாக பார்த்து தான் இன்றைக்கி அவர் இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய இந்த பணி நாங்கள் காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் கடந்த 7 ஆண்டுகளாக தளபதி விலையில்லா விருந்தகம் என்ற பெயரில் தினந்தோறும் காலை உணவு 150 நபருக்கு மேலே நாங்கள் தினமும் காலை உணவு அன்னதானம் வாங்கப்பட்டு வரோம். அந்த விலையில்லா விருந்தகம் மூலமாக தளபதி எங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா, கட்டை விட்டு பால் அபிஷேகத்தெல்லாம் தவிர்த்து ஏழைங்களுக்கு பயன்பெற அளவுக்கு உதவிகளை செய்ய சொல்லி தான் அவர் திரைப்படம் திரையிட சொல்லலாம் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. எங்கள் தலைவருடைய உத்தரவின் பேரில், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் வழக்கம் போல் நாங்கள் செஞ்சுட்டு வர இந்த திரைப்படம் திரையாக சொல்ல, அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு தளபதி காஞ்சிபுரம் தளபதி விலையில்லா விருந்தகம் சார்பாக ஜனநாயகன் திரைப்படத்தின் கொண்டாட்டமாக திரைப்படத்தை காண வரும் தொண்டர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இன்று சிக்கன் பிரியாணி விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். எவ்வளோ பேருக்கு வழங்குறது, என்னென்ன பண்ணுறீங்க? 3000 பேர்கிட்ட நீங்கள் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக திரையிற அத்தனை பேருக்கும் நம்ம இந்த விருந்தானது வழங்கப்பட்டு வருது சார். திமுக ஆட்சி காலத்தை தடை செய்ய சார், ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்கோம். படம் இப்போ ஆளுங்கட்சியா தாவேக அரசு இப்போ வந்தோடனே எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகன் முன்பு, ஜனநாயகன் பின்பு, அவ்வளோதான். அதாவதுங்க, தளபதி விஜய் நடிக்கும்ன்ற டைட்டில் கார்டு போய் இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் நடிக்கும் ஜனநாயகன் வந்திருக்கு. பார்த்துங்க மக்கள் எவ்வளோ எழுச்சியாக இருக்காங்கன்னு. இது மக்கள் ஆட்சி. மக்கள் விரும்பி மக்களுக்கான தலைவர் மக்களே தேர்ந்தெடுத்திருக்கிற ஆட்சி தான் இந்த 2026. பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயக ஆட்சியை நிலைநாட்டிய மக்களுக்கு ரொம்ப நன்றி சார்.